நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சாரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டிவி நேயர்களும் கொரோனா குடியரசில் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாங்க சார். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய முஜ்தபா கமீனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்னதான் இந்தியர்களுக்கு அனுமதி அளித்தாலும் அமெரிக்காவின் பொருளாதாரம் இதனால் பாதிக்கப்படுமே சார். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் இதனால் பாதிக்கப்படுவாங்க இல்லையா சார்? இந்தியாவுக்கு வழி வரும், தட்டுப்பாடு இருக்காது. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் தட்டுப்பாடு ஆனால் டிலே ஆகிறதுனால சில தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் அதர் கண்ட்ரீஸில் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. நாம் அமெரிக்கா மட்டும் சொல்லக்கூடாது, யூரோப் கண்ட்ரீஸு அது ஒரு பாதை. அந்த பாதையோட வழி தடையாக இருக்கிறப்போ எல்லாருக்குமே வழியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த பாதையினால் வர்த்தகங்கள் அடிப்படும். வர்த்தக மார்க்கெட்டில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த வாரமே ரொம்ப அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்கா இந்த வர்த்தக பாதிப்பட்டதுன்னா கண்டிப்பாக எக்கனாமிக் ப்ராப்ளம் அங்கே வரும். அந்த கண்ட்ரியில் இல்லை, எல்லா கண்ட்ரியிலும் வரும். அதில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் அவங்க போகிறதுக்கான வழி இல்லை. என்ன தான் நம்ம என்ன கிடையாது, நிறைய சரக்குகள், நிறைய வரக்கூடிய உணவுப் பொருட்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20ஆம் தேதிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் மூடலைன்னா பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அது இல்லாமல் அடுத்த மாதம் இன்னும் மக்கள் அவதிப்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்களுக்கு சில உணவு பற்றாக்குறைகள் கிடைக்காது. சில கண்ட்ரியில் உணவு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் வரும். சில கண்ட்ரியில் பெரிய எழுச்சிகள் ஏற்படும். ஒரு எழுச்சிகள் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுகிற நிலைமைகள் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த சண்டையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையும் பலவிதமான பிரச்சனைகளை உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அது இந்த 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா இந்த பிரச்சனை பெருசாக ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போருனால தாக்குதல்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ இந்த தாக்குதல்னால நச்சு காற்று பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது சார். இந்த நச்சு காற்றுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். இப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதுனால நோய் பரவும் அபாயம் இருக்கா சார்? கண்டிப்பாக இந்த நோய்த்தன்மை பழைய உணவுப் பொருட்கள், இந்த பழைய உணவுப் பொருட்கள்னால பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த கிருமிகள், கொஞ்சம் நாசினிகள் பரவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் வழியாக சார்ந்த உணவுகள் சாப்பிடாதீங்க. இந்த கடல் வழியாக சார்ந்த உணவுகள் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதில் சில பாய்சன் இருக்கா மாதிரியா இருக்கும். அந்த உணவுக்குள் கொஞ்ச நாளைக்கு அந்த உணவு கொள்றதுனால சில பாய்சன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பழசாக வச்சுருக்கிறது, சில கண்டிகள் சண்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய வழியாக இருக்கிறது, அந்த பொருட்கள்லாம் பிரச்சனையாகும். அது இல்லாமல் ஸ்டோரேஜ் பண்ண பொருட்கள்லாம் சில பிரச்சனையாகி மக்கள் அங்கே சாப்பிட்றப்போ அவங்களுக்கு 90% பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள், இந்த டயரியா சம்மந்தப்பட்டது, பேதி, வாந்தி, இது சம்மந்தப்பட்டது. பர்டிகுலராக சின்ன பசங்களுக்கு வெளி உணவுகள் கொடுக்காதீங்க. பர்டிகுலராக இந்த மிடில் ஈஸ்ட் இருக்க கண்ட்ரி, அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, இவங்களுக்கெல்லாம் சில உணவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு நல்லது. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வெளியே நிறைய வாங்கிடுறது பண்ணுறதுனால பழைய உணவுப் பொருட்கள் ஸ்டோரேஜ் ஆகிறதெல்லாம் பிரச்சனையாக வைப்பது. இந்த பிரச்சனையாக சொல்ல அங்கே பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. இது மூலிமா நோய் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த நோய் வேறு நாடுகள் பரவி திரும்பியும் இந்தியாவில் சில இடத்துல வரத்துக்கும் சில வாய்ப்புகள் உண்டு. காற்று மூலிமா இந்த நோய்கள் பரவி சில வரத்துக்கு ஊடுருவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நச்சுத்தன்மைகள் நமக்கு ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றி இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே சொல்லுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள் முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இருந்து செயல்படுறது ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ ஈரான் வடகொரியா ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்படி ஒருவேளை ஈரான் வடகொரியா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவின் நிலை என்னவாகும் சார்? இப்போ இந்த ட்ரம்பின் முடிவுகளால் அமெரிக்காவோட எதிர்காலமே இப்போ கேள்விக்குறியாக இருக்கே சார். கண்டிப்பாக
இந்த போக்குனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. பர்டிகுலராக இந்த 5 மாத காலங்கள், இந்த 5 மாத காலங்களுக்கு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு வழிகள் தன்மை இல்லாமல் பிரச்சனையாகி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது. பொருளாதாரம், அவங்க செயல்முறைகள், அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இது மூலிமா அங்கே இருக்க இந்தியர்களுக்கு சில வேலைகள், சில வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள், ஏன்னா எண்ணெய் இதில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறைய இந்தியன்ஸ் அந்த இதில் வேலை செய்கிறாங்க, நிறைய கண்ட்ரியில் இருக்கவங்க, சைனாவில் இருக்கவங்க வேலை செய்கிறாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாமல் இந்த வடகொரியாவும் இவரும் சேரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி சேர்ந்தாங்கன்னா பலம் பெற்றோம். ஸோ ரொம்ப பலத்தை பெறக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பாதகங்கள் இருக்க தவிர இது ஒரு சாதகமான சூழ்நிலையே கிடையாது. அதனால் அவங்க பாதகத்தை தான் எதிர்ப்புகொள்கிற நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். இந்த போரினால் வந்து நிறைய பொருட்களின் விலை வந்து உயரும் அபாயம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. இப்போ பெட்ரோல் விலை உயருது அப்படின்னா எல்லா பொருட்களின் விலையுமே ஏறும் இல்லையா சார்? இதனால் நடுத்தர மக்களின் கதி என்னவாகும் சார்? நடுத்தர மக்கள் மட்டும் கிடையாது, கீழே இருக்க மக்கள், நமக்கும் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மக்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, பொருளாதாரத்தினால சில கடன்கள், நிறைய கடன் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ மக்கள் உணவு, உடை, இந்த உணவு வந்து சுகாதார மேன்மையாக நமக்கு உணவுகள் தேவைப்படுது. இந்த உணவுகள் அதிகமான விலைகள் ஏற சொல்ல மக்களோட நிலைமை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏற்கனவே நமக்கு அதிகமான விலையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ எதையும் நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஒரு சின்ன நம்ம ஒரு கடையில் மளிகை ஸ்டோர் போனோன்னா கூட எவ்வளோ ரூபா செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெளியே போனாவே சும்மாவே ரூபா செலவாகக்கூடிய நிலைமையில் இன்னும் அதிகமான நிலைமைகள் ஏற்பட்டா நடுத்தர மக்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் வசதியாக இருக்கிற மக்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக கீழே இறங்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். இது இங்கே மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ ஒரு பற்றாக்குறைகள் வரத்துக்கான வாய்ப்புகள், இந்த சூழ்நிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பற்றாக்குறையை நோக்கி போகுது உலகம். எல்லாமே பற்றாக்குறையாக இருக்கும். எல்லாத்திலையுமே வழி இல்லாத ஒரு காரணம் ஏற்படுறதுக்கான நிலைமை ஏற்பட போது இந்த போர் நிறுத்தினாதான் வழி உண்டு, இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ நம்ம என்னதான் வந்து பெட்ரோல் பற்றி பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து கேஸினுடைய விலை கூட உயர்ந்துட்டு போகுது. வணிக பயன்பாட்டு சிலிண்டராக இருக்கட்டும், வீட்டு உபயோக சிலிண்டராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து விலை ஏற்றம் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இதனால் வந்து இதுக்கப்புறம் இந்த விலை வந்து குறையவே குறையாதா சார்? சப்போஸ் சண்டை நீடிச்சால் ஏப்ரல் மாதம் இன்னும் கூடும், மே மாதமும் கூடும், ஜூலைக்கு அப்புறமா குறைய ஆரம்பிச்சு. ஸோ பழைய நிலைமைக்கு எடுத்துன்னு வருவாங்க ஒரு ஆனாலும் மக்கள் அந்த ஏற்றத்துலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாயிடும். ஏன்னா நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறார். ஓகே சார், இப்போ போன கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தால் தான் ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போர் ஆக்சுவலி எப்போ முடிவுக்கு வரும் சார்? இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள்ளே வரணும். நான் ஏற்கனவே 20ஆம் தேதிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்கேன். 20ஆம் தேதிக்குள்ளே வரலனாவே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இன்னும் தள்ள பெரிய பாட்டால் அப்படி மாறிடுச்சுன்னா ஜூன் மாதம் தான். ஆனாலும் ஏப்ரல் 18ஆம் நிறைய நாடுகள் பேசி ஒரு வழிக்கு பேச்சுவார்த்தைகள் முடித்து ஒரு வழிக்கு எடுத்துன்னு வருவாங்க. ஒரு சுலபமான முயற்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து ஈரானுடைய தலைவர் கமேனி அவர்கள் வந்து இறந்துட்டாரு. ஸோ இன்னும் வேறு தலைவர்கள் இருக்கக்கூடிய நிலை வருமா சார்? இந்த ஜூலை மாதத்துக்கு ஏற்கனவே போன வாட்டியே சொன்னேன் நான். இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே ட்ரம்ப் சாருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இதை தவிர்த்து இன்னும் 2 அதிபர்கள், இன்னும் வெளிநாட்டு, அதாவது இன்னும் 2 அதிபர்கள், வெளிநாட்டு அதிபர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 3 தலைவர்களான உயிர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறார்.
ஓகே சார். இப்போ இந்த கேள்வி வந்து நேயர் ஒருவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி எந்த மாதிரியான ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது சிறந்தது சார்? சின்ன ஷேர்ஸ் வருது இப்போ, புதுசாக வரக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வாங்க, சடனாக ஏறிடும். ஒரு 2 ரூபாய்க்கு வரும், 3 ரூபாய்க்கு வரும், 4 ரூபாய்க்கு வரும். அந்த ஷேர்லாம் 1000 ஷேர் 500 ஷேர்னு வாங்கி வைங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அது 400 ரூபாய்க்கு போகும், 500 ரூபாய்க்கு போகும். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இவி, அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது வாங்குங்க. அதே நேரத்தில் உணவு சம்மந்தப்பட்டது வாங்குங்கள், மெடிசன் சம்மந்தப்பட்டது வாங்குங்க. இதெல்லாம் அதிகமாக கை கொடுப்பது. மெடிசன்ஸ்லாம் ரேட் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான்லாம் எல்லா விலைகள் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் காப்பர் அதிகமாகிடுச்சுன்னா இதெல்லாம் அதிகமான விலைகளில் வாங்கினார். அதுமாதிரி வெள்ளி இதெல்லாம் வாங்குறது நல்லது. ஷேர்ஸில் நிறைய புது வழிகள் வருது. இந்த புதுசு டக்குன்னு ஏறப்போகுது. ஸோ அந்த மார்க்கெட்டில் ஸோ எது சீப்பாக வருதோ, 1 ரூபா இல்லை 2 ரூபா 3 ரூபா வரக்கூடிய அத்தனை ஷேருமே சின்ன சின்ன ஆளுங்கள் இதை வாங்கி வச்சு பெருசாக பயனடைது, நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் இந்த மாதம் வேணாம், அடுத்த மாதத்துல செய்யுங்க. தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. எங்கே அடிபடுறதுன்னு தெரியாது. அடிபட்டதுன்னா லாக் ஆகிடும். ஸோ ஏறாது. ஸோ போட்ட பணம் திரும்பாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் சார். இந்த போர் அப்படின்னு வந்தாலே பொதுவாக வந்து தங்கத்தின் விலை ஏற்றமாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கே சார், இதுக்கு என்ன காரணம்? இன்னும் குறையும், இன்னும் கொஞ்சம் குறைய போகுது. குறைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் ஏறும். ஏன்னா இதோட நிலைமைனா ரொட்டேஷன் கிடையாது. எல்லோரும் வாங்கி வச்ச பொருளில் மார்க்கெட்டில் வந்து தங்கம் வந்து சேல்ஸ் ஆகலை. இந்த சேல்ஸ் ஆனால் தான் திரும்பி ரொட்டேஷன் ஆகிடும். எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணுறவங்கலாம் லோட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய வந்து ஸ்டாக்காக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் எப்போ சேல்ஸ் ஆகுதோ அப்போ தான் எடுத்துன்னு வர முடியும். இந்த ஸ்டாக் சேல் அதனால தான் ரொட்டேஷன்ஸ் இல்லைன்றது. அதுதான் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஸோ பணம் வந்து ரொட்டேஷன் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்க தான் போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாணவி அந்த படுகொலை சம்பவம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா சார்? இன்னும் தண்டனை பெருகிடும், சட்ட மாற்றங்கள் வரும். தண்டனை பெருக இந்த இதெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ தண்டனை பெருகினா தான் வழி வரும். இதுக்கு பயங்கரமான ஒரு சட்டம் ஏற்றப்படப்படுறது பாருங்கள். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, வரக்கூடிய அடுத்த 7 நாட்களில் நடக்க போகக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? அதாவது மக்கள் அல்லல் படுவாங்க. இந்த 7 நாளில் மக்கள் அல்லல் படுகிற நிலைமை இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னேன், கரெக்டாக மார்ச் மாதம் வந்தது மக்கள் அல்லல் படக்கூடிய நிலைமை இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் அல்லல் படுவாங்க. சில பொருட்களுக்கோசரம் மக்கள் ஓடுற நிலைமையை, அங்கங்கே கூட்டமாக நின்று செயல்பாடுகள் வரக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 14, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே ஷேர்ஸ் ரொம்ப பிரச்சனையாகும். இந்த ஷேர்ஸ் பிரச்சனையாகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட போது ஒரு நடிகனுக்கு ஒரு குழப்பமும் ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறாங்க இந்த 7 நாளில். 2வது, வெளிநாட்டு வட்டாரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. சில மக்கள் வேறு கண்ட்ரிலேருந்து பிரிஞ்சு இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அதுதான் இந்தியாவில் மக்கள் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போது. சில கண்ட்ரியில் போர் அதிகமானால் இந்த பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நிலைமை இருக்குது. இதை தவிர்த்து உணவு பற்றாக்குறைகள், சில பற்றாக்குறைகள் அந்த 7 நாளில் வந்து அதை விட கொஞ்சம் தீரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு நடிகருக்கு குழப்பமான சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகருக்கு ஏற்படுமா, இல்லை மொத்தமாக தேசம் அப்படின்னு பார்த்து வரும்? சுற்றி தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் வரலாம். ஓகே சார். இப்போது இந்த கேள்வி வந்து நம்ம ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். பங்குனி மாதம்
தொடங்குது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் எந்தெந்த ராசிகள் டாப்ல இருக்கும், எந்தெந்த ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? பட்டியலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே நேரத்தில் மிதுன ராசி ரொம்ப அமோகமாக இருக்கும். அது இல்லாமல் கடகராசி, இந்த மூணுத்துக்குமே செயல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலைமை வரும். சிம்மராசிக்கு பணம் குவியும், பண வழிகள் வரும், இடங்கள் விற்க வேண்டியதெல்லாம் விற்கும், அவங்க அரசியல் நிலையிலே நல்ல ஒரு நிலைமை எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமை வரும். கடகராசிக்கு அமோகமான நிலை, ரொம்ப தோய்ந்து போய் வழி பண்ணக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய நிலைமை, சேஞ்ச் பண்ணி செயல் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை எடுத்து போகக்கூடிய நிலைமை இருக்கும். கன்னிக்கு புது வேலைகள், புது வாய்ப்புகள், புது திட்டங்கள், புது வழியான செயல்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா வழியிலையும் அனுகூலமாக இருக்கக்கூடிய நிலைமை இந்த 3 ராசிகள். அதுலேயும் முக்கியமாக மீன ராசி, அதுலேயும் இருக்கக்கூடிய மேஷ ராசி, மகரம், தனுசு, இதெல்லாம் அல்லல் படம். அதுவும் மகரத்துக்கு அல்லல்கள் ஏற்படும், மனசில் கவலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த மீன ராசிக்கு செயல் நிறைய விரயங்கள் ஏற்படும், ஒரு நிம்மதியாக இருக்கும். மேஷத்துக்கு கணவன் மனைகள் பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், எந்த ஒரு காரியத்தை தடைகள், வேலையில் ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் இருக்குது, போட்ட பணத்தை எடுக்க முடியாத நிலைமைகள், தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, வீட்டு சூழ்நிலைகளில் ஒரு பாதகங்கள் இல்லாத நிலைமையாக அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s, இந்த 90s பிறந்தவங்களாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நிறைய பேர் வயசாகிடுது, 30 வயசாகிடுது, 35 வயசாகிடுது, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். ஜாதக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா பிரச்சனை. அதிலும் செவ்வாய் சரிப்பட்டு வரலைன்னா அதில் பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாமல் காலசர்ப்ப தோஷம், இந்த காலசர்ப்ப தோஷங்கள் இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் தள்ளி போயிடும். சில பேர் காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே அதே ஜாதகத்தை தான் கட்டணும், அதே ஜாதகத்தை தான் வழி பண்ணணும்னு நினைப்பாங்க. தாராளமாக பண்ணலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு இருக்கவங்களுக்கு மெயினாக காலாஸ்திரி போங்க. சர்ப்பதோஷங்கள் இருந்ததுன்னா கேது இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்தாவோ, இல்லை உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கி இருந்தாவோ, இல்லை ராகு இருந்து கேது 7ஆம் இடத்துல இருந்தாவோ அந்த பிரச்சனை. கேது இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்க கீழ்பெரும்பள்ளம் கேதுக்குள்ள கோயிலை போய் அர்ச்சனை பண்ணி வழி பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா இந்த ராகு கேதுக்கு பொதுவாகவே பரிகாரம் பண்ணுறது காளகஸ்தி. இந்த காளகஸ்தியில் போய் பரிகாரம் பண்ண சொல்ல அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகளில் மாறத்துக்கான தன்மைகள் உண்டு. அதுவும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். அம்பாலோட முகத்தை பார்க்க சொல்ல அந்த தோஷங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வழிகள் பண்ணுறது வைத்தீஸ்வரன் போய் அர்ச்சனை பண்ணி, அதுவும் முத்துக்குமார சாமிக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை விடுபடுவீங்க. திருமண தடை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த திருமண தடைகள் நிறைய விஷயங்களில் மாட்டி தவிக்கிறாங்க. சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, பேரண்ட்ஸ் பேசினா பிடிக்கல, பேரண்ட்ஸ் வழி பண்ணல, அவங்க கூட எனக்கு பேசுறது பிடிக்கல, 1 மாதம் பேசிட்டு கல்யாணம் கிட்ட வருஷத்தில் கல்யாணமே வேணாம் சொல்கிறது, அதை தடுக்கிறது, அந்த நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சிம்டம்ஸ் தான். அது இல்லாமல் இதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்க. 2வது, வீட்டோட தென்மேற்கு திசையில் கிழக்க பார்த்த மாதிரி 48 நாள் ஒரு விளக்கேற்றினாவே வீட்டோட சுத்த நிலைகள் ஏற்பட்டு அங்கே சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துன்னு வரும். அந்த சூழ்நிலை வர்றது தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இது வாஸ்து இருந்தால் கூட குறைபாடுகள் நீக்கி கண்டிப்பாக அந்த திருமணத்தை நீக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனோட கூட ஆத்மாவும் சேர்ந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மனிதன் மரணிக்கும் போது உடல் மட்டும்தான் மரணிக்குது, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மா மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் சார்? அதே மாதிரி மறுபிறவி எடுத்தா இதே ஆத்மா அந்த மறுபிறவியில் சேருமா சார்? அதாவது உயிர் எப்போ துரிதமாதோ அதுதான் ஆத்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவோட நிலைமை, அதாவது உயிர் தான் ஆத்மாவை மாறக்கூடிய நிலைமையாக இருக்கும். இந்த உயிர் பிறக்க சொல்ல 5.5 மாத குழந்தையாக இருக்க சொல்ல வயிற்றில் போய் புகுந்து அதோட செயல்பாடுகளை உருவாக்கும். அந்த செயல்பாடுகள் இந்த காலகட்டங்கள் வாழணும், இந்த காலகட்டம் வரை இருக்கணும்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்டக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். அந்த நிர்ணயிக்கூடியது தான் அந்த செல்லாக
அமைக்கப்பட்டது தான் இந்த உடல். அந்த செல்ல அமைக்கப்பட்ட இந்த உடலில் அந்த ஆத்மா எவ்வளோ காலங்கள் இருக்கணுமோ அவ்வளோ காலங்கள் தான் இருக்கும். அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த நேரம் வர சொல்ல அது பிரிஞ்சு செல்லும். ஆனால் ஆத்மா மறுபிறவி எடுக்க தான் போகுமே தவிர வேறு வழியே கிடையாது. ஆத்மா துரிதம் அடைந்தால் அந்த இடத்துலே இருக்கும். அதுதான் சமாதி நிலைமை சொல்லுவாங்க. இல்லை சில பெரியவர்கள் அங்கேயே இருக்கணும், என் பிள்ளைகளே பாதுகாக்கணும், ஒரு வேண்டுதல் வழிகள் மனதை பலதப்படுத்தி துரிதமாக்கக்கூடிய நிலையாக இருந்ததுன்னா அதுவும் இல்லறத்தில் இருந்தே அது சன்னியாசி யோகமாகி அது தெய்வ நிலையை அடைஞ்சு அந்த இல்லறத்துக்கே பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மறுபிறவி இருக்காது. அதே மாதிரி சமாதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலைமை மறுபிறவி இருக்கா. ஆனால் இதுக்கெல்லாம் துரிதமாகக்கூடிய நிலைமைகள் எடுத்தால் பல ரூபத்தை எடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மா கொண்டு, பல ரூபமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆத்மா கொண்டு. அதுக்கு காரணமாக எடுத்தீங்கன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு பாரிஜாத பூ எடுக்கிறதுக்கோசரம் போகிறார். அந்த பூ சொல்ல கிளி ரூபமாக போகிறார். அந்த கிளி ரூபமாக போயிட்டு வர சொல்ல தன் உடலை எரிச்சிட்றாங்க அரசன். எரிச்சிட்ட அப்புறமா இவர் வரமாட்டார்னு நினச்சி எரிச்சிட்றாங்க. அப்போ அந்த கிளி அம்பாலோட வழியில் போய் உட்காந்தது ஒரு இதுவாட்டம் உட்காந்துடுறார். அந்த நிலைமையாக ஏற்படும். ஸோ பல விதமான ரூபத்தை எடுக்க முடியும். அதே மாதிரியா பட்டணத்தார் தானே பசங்களோட விளையாண்டு இருக்க சொல்ல லிங்கமாக மாறுறார். அந்த லிங்கமாக மாறக்கூடிய தன்மை பல ரூபத்தை எடுக்கக்கூடிய தன்மை அந்த ஆத்மாவுக்கு உண்டு, செயல் உண்டு. அந்த ஆத்மாவும் ஒரு காலகட்ட வழிக்கதான் வாழணும். அதுக்கப்புறம் அதுக்கு மீறி போகிறப்போ அந்த செயலில் ஒரு ரூபமாகவோ இல்லை ஒரு கல்லாவோ இல்லை ஒரு வடிவமாகவோ எடுத்து தன் நிலையை அங்கேயே நிறுத்தியிருக்கக்கூடிய தன்மை தான் இந்த சமாதியான நிலைமை. இல்லை அங்கேயே இருந்து பாலித்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலைமை தான் இந்த ஆத்மா கொண்டு. ஆனால் மற்ற ஆத்மாக்கள் அத்தனையுமே மறுபிறவை தேடி தான் போகும். அந்த மறுபிறவை தேரப்போ இதே ரூபத்தை பிறக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்காது. ஆனால் நினை அலைகள் யாருக்காவது வந்தால் அது மிகப்பெரிய துரிதமான ஆத்மா வந்தால் தான் அந்த நிலை அலைகள் வரும். அப்படி வரலன்னா புது ரூபம் எடுத்து அதுக்கு ஒரு பிறவியை தேடி போகும். அதனால்தான் பிறவியோட பலன் 7 பிறவிகள் வச்சு அதுக்கான வழிகள் 8வது பிறவியில் இறைவனை நீ அடையிறியா, இல்லை 7வது பிறவியாவது கடைசியாக இறைவன் அடையிறியா அப்படின்னு ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமான வழிகளை கொடுத்து கடைசியாக இறைவன் அடையக்கூடிய தன்மையாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கின்றதை சொல்கிறார். ஆத்மா ஒரு செல் ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கின்றதை சொல்கிறார். ஓகே சார், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். என்டர்டெயினிலும் கோடான கொடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.